இந்த துறையின் சார்பாக இந்த சிறப்புக்குரிய ஆதி கலைக்கோள் விழாவை தொடங்கி வைப்பதில் உங்களுடைய முன்னிலையில் தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே உங்களுடைய அமைச்சர் திரு மதிவேந்தன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், நான் கொடுத்த நேரம் 3/4 மணி நேரம், 10 மணிக்கு வந்து விடுவேன், 10:45 கிளம்ப வேண்டும், 11 மணிக்கு முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் என்று. ஆனால் அவர் சொன்னது போல இங்கே வந்து இந்த இசைக்கலைஞர்களையும் இசை கருவிகளையும் நாடக கலைஞர்களையும் பார்க்கும் பொழுது அவர்களோடு இன்னும் கொஞ்சம் நேரம் செலவிட வேண்டும் என்ற அந்த ஈடுபாடோடு மேடைக்கு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. உங்களுடைய அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் நிறைய பேச வேண்டும் என்று நிறைய குறிப்புகள்லாம் எடுத்து வந்தார். அவரால் பேச இயலவில்லை. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி 3 நாட்கள் நடக்கிறது. இந்த 3 நாட்களில் அவருக்கு நிச்சயம் பேசுவதற்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போது அவருடைய குறிப்புகளை எல்லாம் அவர் நிச்சயமாக இங்கே எடுத்து உரைக்கலாம். கலைஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஓவியர்கள், சமூக விடுதி மாணவர்கள் உங்கள் எல்லாரையும் இந்த விழாவில் ஒரே இடத்துல சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், மிகுந்த பெருமை அடைகின்றேன். அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த துறைக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும், முக்கியமாக உங்களுடைய அமைச்சர் திரு மதிவேந்தன் அவர்களுக்கும் சகோதரர் இளையராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய கலை வடிவங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் இளம் தலைமுறையினர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த 3 நாள் பயிற்சி பட்டறை இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபோக் ஆர்ட், தியேட்டர் ஆர்ட், லிட்ரேச்சர் மற்றும் விஷுவல் ஆர்ட்னு பல துறைகளில் வல்லுநர்கள் சாதித்தவர்கள் மூலம் இங்கே 3 நாட்கள் பயிற்சி கொடுப்பதற்கு இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இல்லை, பல ஆயிரம் வருஷமாக கலை அப்படிங்கிற மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக அது இருந்து வருகின்றது. மற்ற இடங்களை விட கலைக்கும் கலைஞர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் அதிகமாக கிடைக்கும். அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் அதற்கான முக்கியத்துவமே மிக மிக அதிகம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, எல்லா கலைகளுக்கும் சமமான இடம் கிடைக்குதா, சமமான முக்கியத்துவம் கிடைக்குதா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா அது இல்லை அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை. உயர்தட்டு மக்களுடைய கலைகளுக்கு ஒரு தனி மதிப்பும், உழைக்கின்ற ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுடைய கலைகளுக்கு வேறு மாதிரியான ஒரு மதிப்பும் தான் நம்முடைய சமுதாயத்தில் கிடைத்து கொண்டிருந்தது. இந்த ஏற்றத்தாழ்வை உடைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டு வருகின்றது. குறிப்பாக இசையில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் இசை இயக்கம் வந்தது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன சம்பவத்தை நான் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 1946ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டம் திருவையாறு தியாகராஜர் உற்சவம் நடந்தது. அந்த காலகட்டத்தில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் நடத்தியிருந்த குடியரசு பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தார், பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போ தண்டமாணி தேசிகர் என்பவர் தியாகராஜர் உற்சவ மேடையில் ஒரு தமிழ் பாட்டு பாடினார். அவருக்கு அடுத்து பாட வந்த பாடகர் ஒருத்தர், தண்டமாணி தேசிகர் தமிழ் பாட்டு பாடியதால் இன்னைக்கு இந்த மேடையே தீட்டாயிடுச்சு, அதனால இனிமே நான் இந்த மேடையில் பாட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இதை கேள்விப்பட்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்போ அவர் வேலை பார்த்துட்டு இருந்த குடியரசு பத்திரிகையில் தீட்டா எடுத்து அப்படின்ற தலைப்பில் ஒரு பெரிய தலையங்கத்தை எழுதி தன்னுடைய எதிர்ப்பை அந்த வயசுலேயே அவர் தெரிவித்தார். அந்த காலத்தில் இசையில் எந்த அளவுக்கு பாகுபாடு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. தந்தை பெரியார் அவர்கள் கலையை பற்றி சொல்லும்பொழுது அது வெறும் பொழுதுபோக்குக்காக இருந்துடக்கூடாது, பொழுதுபோக்கு அம்சமாக வெறும் கலை இருந்துடக்கூடாது, அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும்னு பெரியார் விரும்பினார். குறிப்பாக மூட நம்பிக்கைகளை பரப்பிட கலைகளை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல பெரியார் மிக தெளிவாக இருந்தார். பெரியார் சொன்னது தான் நம்முடைய திராவிட இயக்க படைப்பாளர்கள் இன்றைக்கு தொடர்ந்துட்டு வராங்க. குறிப்பாக பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவருடைய நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக சமூக முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை ஒவ்வொரு முறையும் கிடைக்கும் போதெல்லாம், அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஆதிதிராவிடர் மக்களுடைய நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கான குரல்களாக இருந்திருக்கிறது. நாட்டுப்புற பாடல்களை கேட்டோம்னா சமூக கொடுமைகள், இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை காப்பாற்றியவங்களை அடித்தட்டு மக்கள் இன்னமும் தங்களுடைய ஹீரோவா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த ஹீரோக்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் நின்ற ஹீரோக்களை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நாட்டுப்புற கலைகள் மூலமாக இன்னைக்கு நம்முடைய தமிழ் மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அடித்தட்டு மக்களுடைய கலைகள், அது பாடலாக இருக்கட்டும், ஆடலாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும்,
ஓவியமாக இருக்கட்டும், அதில் ஒரு விதமான ஏக்கம், கோபம், எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும். அடித்தட்டு மக்களுடைய கலைகள் இருக்கிறது தான் மக்களுடைய தமிழ்நாட்டுடைய உண்மையான வரலாறு. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பார்வையிலிருந்து சமுதாயத்தை பார்க்கும் படைப்புகள் பல வடிவங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட கலை வடிவங்களை இன்னும் ஒரு பரந்துபட்ட தளத்துல கொண்டு போய் சேர்க்கணும். எளிய மக்களுடைய கலைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் நம்முடைய அரசு இந்த விழாவை இன்னைக்கு இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த 3 நாள் பயிற்சி பட்டறை இன்றைய இளைஞர்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னைக்கு ஆதிதிராவிடர் பழங்குடியினுடைய கலை, இலக்கியம், பண்பாட்டை வளர்த்தெடுக்க ஏராளமான முன்னெடுப்புகளை நம்முடைய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. களமாடு அப்படிங்கிற முன்னெடுப்பு மூலமாக ஆதிதிராவிடர் பழங்குடியின மாணவர்களுக்கு கலைத்திறன் முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் கலை இலக்கிய கழகத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சிறந்த எழுத்தாளர்களுக்கான அந்த பரிசு தொகை 50 ரூபாயிலிருந்து இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஆதிதிராவிடர் மக்களுடைய கலை, இலக்கியம், வாழ்வியல், பண்பாடு, கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற இலக்கிய படைப்புகள் ஆங்கிலத்திலையும் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தொல்குடியினர் தின விழா ஒவ்வொரு வருஷமும் பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இதில் மாணவர்களுக்கு பல வகையான போட்டிகளும் நடத்தப்படுகின்றது. பழங்குடியின மக்களுடைய மொழிகளை பாதுகாக்க 3 கோடி ரூபாய் வரை செலவிடப்பட்டு ஒளி ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த சேவைகளையும் நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆதிதிராவிட மக்களுடைய கலைகளை அனைத்து மக்களுக்குமான கலைகளாக ஆக்குவதற்கு இது போன்ற பயிற்சி பட்டறைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த துறை அதை தொடர்ந்து நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதற்கு எல்லா வகையிலும் இந்த திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் உங்களுக்கு துணை நிற்பார்கள். இந்த 3 நாள் பயிற்சி பட்டறை சிறப்பாக அமையட்டும். இதில் பங்கேற்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ள என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற உங்களுடைய துறையினுடைய அமைச்சர் சகோதரர் மதிவேந்தன் அவர்களுக்கும், தார்கோவுடைய தலைவர் என் அருமை சகோதரர் இளையராஜாவுக்கும், அரசு அதிகாரிகள், விழா ஏற்பாட்டு குழுவினர் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.